சார் அடுத்து ஆனி மாதம் வரப்போகிறது. ஆனி மாதத்திற்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கிறது சார்? பொதுவா ஒரு தகவலை சொல்லிடுறேன், முன்னோட்டமா சொல்லிடுறேன். எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்கும். மாந்தியம் சேர்த்தா 10 கிரகம்னு கணக்கு. ஒரு மனிதர் வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்கள் கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் முதலில் எல்லா நேரங்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏதாகிலும் ஒரு கிரகம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கும். இப்போ 8ல் சனி வந்துட்டாரு, ஜென்மத்தில் கேது வந்துட்டாரு, இப்படி 8ல் குரு போய் மறைஞ்சிட்டாரு, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கிரகம் எதிர்மறையாக சஞ்சரிக்கின்ற போது மற்றும் ஒரு கிரகம் நமக்கு தேவையான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. சனியன் ஆயுள்காரகன், கர்மகாரகன், இப்படி சூரியன் ஆத்மகாரன், ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவம் உண்டு. அதாவது முதல்ல திசாபுத்தி பார்ப்பாங்க. திசாபுத்தி ஏன் பார்க்குறாங்கன்னா, எந்த திசை நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அதை ஒட்டி அவருக்கு எந்த விதமான பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும். முடிஞ்சு போச்சுங்களா? அப்படி பார்க்கின்ற போது இந்த ஒவ்வொரு கிரகத்தையும் நாம் பார்க்கணும். இந்த ஆனி மாதம் என்பது தமிழ் மாதம் மிதுன மாதம்னு சொல்லுவோம். மிதுன மாதம் எப்பொழுது சூரியன் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த மாதம் தான், சித்திரை மாதம் தான் மேஷ ராசிக்குள் சஞ்சரிப்பார். அடுத்து வைகாசி ரிஷப ராசிக்குள், இது மிதுன ராசி, மிதுன மாதம், மிதுன ராசி சொல்லலாம். இந்த ஆனி மாத பலன்களில் சூரியன் எங்கே சஞ்சரிப்பார் என்றால் மிதுன ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருப்பார் மாதம் முழுவதும். அடுத்து கடகராசிக்கு போவார். முடிஞ்சு பார்த்தீங்களா? இந்த 30 நாட்கள். இந்த 30 நாட்களும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 ராசினருக்கு சூரியன் மட்டுமே யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். எப்பொழுதுமே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை அதிகபட்சமாக அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். அந்த 4 ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி 1, அடுத்து சிம்ம ராசி 1, அடுத்து கன்னி, அடுத்து மகரம். இந்த 4 ராசினருக்கு சூரியன் என்ற ஆத்மகாரகனால் இந்த ஆனி மாதம் யோகமான மாதமாக இருக்கும். இப்போ 4 ராசிக்கு ஒரு யோக பலன் கிடைச்சி போச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்க்கணும். குரு ஒரு இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது 5 ராசினருக்கு யோக பலன்களை கொடுப்பார். இப்பொழுது குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2ஆம் இடம் மிதுனம், 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கன்னி, 9ஆம் இடம் விருட்சிகம், 7ஆம் இடம் மகரம், 5ஆம் இடம் மீனம். அப்ப இந்த 5 ராசினருக்கும் குரு பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டு யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். முடிஞ்சு போய் ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் உண்டு. சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு பலன்களை கொடுப்பாங்க. அடுத்து சனி பாருங்க, அவரும் 3, 6, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோகத்தை கொடுப்பார். இப்ப யாருக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மகரத்துக்கு 3ஆம் இடம், 7 சனி வழங்கி போச்சு. அடுத்து 6ஆம் இடம் யாருக்கு? துலாத்துக்கு 6ஆம் இடம். அடுத்து 11ஆம் இடம் யாருக்கு? ரிஷபத்துக்கு. இப்ப சனி பகவானால் சுபிட்சம் அடைகின்ற ராசின்னு பாத்தீங்கன்னா மகரம், ரிஷபம், துலாம், இந்த 3 ராசினர் இருக்கும். இப்படி எல்லாம் அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டே போகும். ராகுவால் ஒரு 3 ராசினர், கேதுவால் ஒரு 3 ராசினர், ஏதாகிலும் ஒரு கிரகம் இவர்களை வாழ வைத்து விடும். அந்த கிரகத்தின் காரகத்துவம் இவளை வலிமைப்படுத்தும், இவளை பெரிய செல்வாக்கு திகழ வைக்கும். இவளுக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து கொண்டிருக்கும். நாம் எதற்கு இந்த மாத பலன் பார்க்கணும்னா, இந்த நேரத்துல இந்த ராசினருக்கு எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அப்படி சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுப்பார். இது பொது பலன் மட்டும்தான். பொது பலன் எடுக்கின்ற போது நட்சத்திரம், ராசி இரண்டையும் மையமாக வைத்து பொது பலன். மகர ராசிக்கான ஆனி மாத பலன் எப்படி இருக்கும் சார்? இப்போ ஜாக்பாட்ல இருக்கிற ராசி மகர ராசிங்க. எப்படி சமீப காலத்தில் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் யாருக்கு கிடைக்குதுன்னா மகர ராசினருக்கு. இந்த சனி பெயர்ச்சி அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ குரு பெயர்ச்சி பாருங்க, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சப்தமஸ்தானத்துக்கு குரு வருவார். அந்த குரு பெயர்ச்சி நடந்து 7ஆம் இடத்தில் குரு உச்சமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். பொதுவாக குரு 2, 5, 7, 9, 11 இடங்கள் சஞ்சரிப்பது யோகம் என்றாலும் 5, 7, 9ஆம் இடம் சஞ்சரிக்கின்ற போது ராசியை பார்ப்பார். இப்போ 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கார். இப்போ என்னதான் பாவங்கள் செய்தாலும், என்னதான் சங்கடங்களை அனுபவித்தாலும், ஒரு சுபிட்சமான ஒரு வரம் கிடைக்கின்ற போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை வளமாக இல்லையா? இப்போ குரு வரம் கொடுத்த மாதிரி யாருக்கு? மகர ராசி. எதை எடுத்தாலும் வெற்றியாகும், நினைத்த காரியமெல்லாம் நடந்தேறும், குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும்,
திருமண வயதினராக இருந்தால் திருமணம் நடந்தேறும். கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டு போயிருந்தா வச்சுங்களேன், மீண்டும் இணைந்து வாழக்கூடிய நிலையும் ஏற்படும். நட்பு வட்டத்தில் மீண்டும் ஒரு இணக்கமான நிலை உண்டாகும். கூட்டு தொழில் லாபம் அதிகரிக்கும். இதுவே ஒரு சுபிட்சமான நிலை தான் உங்களுக்கு. இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில், வீரிய ஸ்தானத்தில், சகோதர ஸ்தானத்தில் சனி பகவான் உங்கள் ராசிநாதன். பொதுவாக 3ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பது மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். எல்லா விதமான சங்கடங்களையும் தூக்கி போட்டுட்டு நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற முடிவு வந்துடும். அப்போ தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இந்த நேரத்தில் மகர ராசினருக்கு இருக்குது. என்னன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்தை விட 6ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன். அப்போது சட்ட சிக்கல்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அந்த சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வியாபாரத்திலும் தொழிலிலும் ஏற்பட்ட தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். இவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு மகர ராசினருக்கு இந்த மாதம் ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றமான பலன்களை எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் மகர ராசியில் இருக்கும். சூரியனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சப்தம குரு சஞ்சாரம் ராசியை பார்ப்பதுடன் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ லாபம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு தடைப்பட்ட வருமானம், ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாவற்றையும் காணக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 7 குரு இருக்காரு, ராசி குரு பார்க்கிறாரு. திருமண யோகம் நடக்கும். திருமணம் கூடி வரும். திருமணம் தள்ளி போனவர்களுக்கும் திருமணம் கூடி வரும். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். இப்போது பெரியவருடைய ஆதரவு கிடைக்குங்க. அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணம் நடந்திடக்கூடிய நிலையும் இந்த நேரத்தில் ஏற்படும். சிலருக்கு புதிய நட்புகள் உண்டாகும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் 11இல் குரு சஞ்சரித்தாலும் 11ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் புதிய நட்புகள் அமையும். வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு வேறு துணை அமையும். பொதுவாக அது லாபஸ்தானமாகவும் இருக்கிறது. பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை இவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது. தைரியமாக செயல்படக்கூடிய நிலையினை 3ஆம் இடத்தை சனி செய்து கொடுப்பார். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் என்ன பண்ணுவார்னா ஒரு வெற்றியினை நோக்கி பயணப்படக்கூடிய நிலை. எதை எடுத்தாலும் ஜெயிச்சிடணும், புரியுங்களா? எவ்வளோ நாள் பிரச்சனை இருந்துச்சு எல்லாத்தையும் வெளியே வரணும். அவையெல்லாம் இந்த நேரத்தில் இருக்குது. சனியுடைய சஞ்சாரம், குருவுடைய சஞ்சாரம், சூரிய சஞ்சாரம், அதற்கு மேலாக புதனுடைய சஞ்சாரம் 2ஆம் இடத்துல அதுவும் நன்மைகளை ஏற்படுத்தி 6ஆம் இடத்துல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அளவில் இருக்குது. கையில் இந்த மாதம் நிறைய பணப்புழக்கம் இருக்கும். பண தட்டுப்பாடு என்பது நிச்சயமாக இருக்காது, பணப்புழக்கம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும். இந்த சூரியன், குரு, சனி, புதன் இந்த 4 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. ஒரு மனிதன் எப்போ தவறு பண்ண ஆரம்பிப்பான்னா தனக்கு தேவையான பணம் வருது, இல்லை தேவையான அளவிற்கு ஒரு செட்டப் இருக்குன்னு வச்சுக்கலாம், என்னென்ன அரசியலாதிகாரத்திலோ உத்தியோகமாக இருக்கட்டும், தனக்கு செல்வாக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம், எல்லாம் இருக்கின்ற போது ஒரு மனிதன் தவறு பண்ணுவான். அப்போது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திருக்கிறார். சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா எதிர்ப்பாளினரால் சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அது ஆணாக இருந்தால் பெண்ணால், பெண்ணாக இருந்தால் ஆணால். அப்போ இவங்க எல்லா செல்வாக்கையும் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தவறான வழியில் போக ஆரம்பிப்பாங்க. இல்லை இவங்களே நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு இடையில ஒரு விஷயம் உள்ள வரும், புரியுங்களா? அதனுடைய பின்னால் போக வேண்டிய சூழ்நிலையில் இந்த முன்னேற்றத்தை எல்லாம் விட்டு விட்டு இவங்க ஒரு மாய உலகத்துக்குள்ள போவாங்க. இது ஏன் இவங்க சொல்கிறோன்னா இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர்ப்பாளினர் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் கிட்ட சேர்க்கக்கூடாது. என்னன்னா 8ஆம் இடம் அங்கே போய் கேது இருக்காரு, 2ஆம் இடத்துல ராகு இருக்கார் குடும்பஸ்தானத்தில். இப்போ எங்கே பிரச்சனைகள் உருவாகும்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகும். 8ஆம் இடம் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும், மறைமுக நோய்கள் ஏற்படும். அப்புறம் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும்? எதிர்ப்பாளினர் விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் எண்ணுகின்ற ஒவ்வொரு காரியமும் வெற்றியாகும், எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் ஜெயமாகும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும், தொழில் லாபம் கிடைக்கும், அரசியலில் செல்வாக்கு கிடைக்கும், எல்லாமே கிடைத்திடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்து விட்டால் உங்களால் வெற்றி பெற முடியும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய சஞ்சாரம், உழைப்பு இந்த மாதம் அதிகபட்சமாக இருக்கும். உடல்நிலையில் கவனம், சுய ஒழுக்கத்தில் கவனமாக இருந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது ஜூன் மாதம் 19ஆம் தேதி மாலை தொடங்கி, ஜூன் 19 மாலை தொடங்கி ஜூன் 21 இரவு வரை சந்திராஷ்டமம். கொஞ்சம் அந்த நாட்களில் மட்டும் கவனமாக இருந்து விட்டால் போதும். பொதுவாக யோகமான மாதம் இந்த மாதம். சில சங்கடங்கள் இந்த யோக நிலையின் காரணமாக உங்களை வீழ்த்துவதற்காக கூட சில பேர் பண்ணுவாங்க, சில சதி பண்ணுவாங்க. அதில் போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம். எச்சரிக்கையாக இருந்து விட்டால் வெற்றி பெற முடியும்.